யூடியூப் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நம்ம அடுத்த விளாக் எங்கே பார்த்தா தீர்த்தமலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தீர்த்தமலை போகிற வழி ஒவ்வொரு ஏரியாவும் ஸ்டன்னிங்கான வியூஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய் சிவனை பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அனுந்தர் சின்ன கிராமம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பெரிய ரீச்லாம் இல்லை. மோஸ்ட்லி கோவிலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிவன் கோயிலுக்கு வருவாங்க, தீர்த்தங்குளிக்கு வருவாங்க இல்லைங்களா? அது தீர்த்தமலை தான் நம்ம போக போகிறோம். இது சின்ன தீர்த்தம்னு சொல்லுவாங்க, தீர்த்தமலையை பெரிய தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம அனுந்தர்த்தம். எப்படி இருக்குது சொல்லிக்கிற அளவில் லைட்டாக சின்னதாக தான் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தென்பண்ணையாறு பிரிட்ஜு. யூடியூப்பை மறக்காமல் ஊத்தங்கரை அனுமன் தீர்த்தம் பக்கத்தில் இருக்க சரௌண்டிங் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், அதை சொல்லுங்கள், திருத்திக்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போவோம். இங்கேருந்து தீர்த்தமலை 11 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அனுமந்தத்துலேருந்து நம்ம தீர்த்தமலைக்கு தான் போக போகிறோம். போயிட்டு குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். நம்ம லெஃப்ட் சைடு வருதுங்களா, லெஃப்ட் சைடு கட் பண்ணிப்போம். ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருந்தாங்கன்னா தீர்த்தமலை போய் ரீச் ஆகிடலாம். வேறு எந்த ஒரு சைடுமே கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான். அங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்காங்க தெரியுதுங்களா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்தமலை. அதுக்கு தான் அங்கே தான் நம்ம போக போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பசுமையாக இருக்குது பாருங்களேன், க்ரீனிஷாக இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக மழை வந்துச்சு. மழை வந்து ஒரு 2-3 நாள் கூட ஆகலை. அதனால் வேணால் நம்ம காலையங்காத்தாலே கிளம்பணுமா, ஸோ அதனால் வந்து க்ரீனிஷாக இருக்குது. இப்போ தான் லைட்டு, அந்த லைட் சன்லைட்டு மெதுவாக அப்புறம் முளைச்சி வருது. அதெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. கொஞ்சம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால அது அப்படியே லைட்டாக அடிக்குது நம்மளுக்கு சில்லுன்னு. ஊரில் ஏதோ திருவிழா போல் ஃப்ரெண்ட்ஸுங்க மாம்பட்டியில். ஸோ அதனால் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. ரோடு ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா புளிய மரம் இருந்துச்சு. அந்த புளிய மரமே எல்லாம் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விரிச்சோடி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது போகிறோம். சும்மா அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கைலாவரம் முருகர் கோயில் வந்துட்டோம். இந்த கைலாவரம் முருகர் கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த முருகர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கரெக்டாக அப்படியே நடக்கும். நாமள சொன்ன மாதிரி வேண்டுதல் நம்ம செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி செய்யாமல் போயிட்டிங்கன்னா பின் விளைவுக்கு நாம் தான் அனுபவிக்கணும். பாருங்கள், இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே போகப்போ அவங்களுக்கு தெரியுதா, அது போகும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக பேசிவிட்டு நான் பண்ண விளாக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபாரஸ்ட்டு கடந்துட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த அப்படி போயினாங்கன்னா நம்மளுக்கு 1 by 1 ஒரு கிராமம், 2 சில கிராமம் வரும். அந்த கிராமத்தை தாண்டினாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தீர்த்தமலை தான். தீர்த்தமலை போய் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போகிறோம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு. யூடியூப் தீர்த்தமலைக்கு முன்னாடி யாரும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே வந்திருக்கீங்க, நீ என்னென்ன ஊருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீர்த்தமலையெல்லாம் போய் குளிச்சிங்கன்னு வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாம் போயிடுமா, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் போயிடும், நம்ம கரெக்டாக செஞ்ச பாவமும் போயிடும். அதனால் போய் தப்பு செஞ்சுட்டு போய் குளிச்சா பாவம் அப்படிலாம் கிடையாது. செஞ்சும் அதாவது என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, தெரியாமல் செஞ்ச தவறுகள் அது மன்னிக்கப்படும். ஸோ வேணும்னே செஞ்சுட்டு போய் கடவுளே நான் மன்னிச்சிரு, அப்பப்போ செஞ்சுட்டு போய் மன்னிச்சிருன்னா அப்போல்லாம் மன்னிக்க முடியாது சரிங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக போவோம் வாங்க. யூடிஎஃப் மொத்தம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 1200 படிக்கட்டு இருக்கும் யூடிஎஃப். நம்ம 1 by 1 தான் ஏறணும். குரங்குலாம் ரொம்ப குரங்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம எதனா ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கலாம், பையிலேருந்து அப்படி பிடிங்கிக்கும். கையில் தண்ணி வாட்டர் பாட்டில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டில் பிடிங்கிக்கும். அப்படியே அவ்வளோ பயமாக இருக்கும் யூடிஎஃப் நம்மளுக்கு தெரியுமா? ஸோ கேர்ஃபுல்லாக தான் போகணும். யூடிஎஃப் நம்ம பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வந்துட்டோம். இந்த கிராமத்தை கடந்து போனாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இந்த கிராமத்தை ரீச் ஆகிட்டிங்கனாவே நம்ம தீர்த்தமலை ரீச் ஆன மாதிரி. யூடிஎஃப் ரோடு போகிறேன்னு சொல்லிட்டு பல வருஷமாக இருக்குது யூடிஎஃப். இது டெண்டர் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க, வராங்களாம், காசு பொறுக்கி தின்றாங்களே வெளியே. ரோடு போட்ட பாடே இல்லை. இப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வருஷமாக இப்படியே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஒரு மலை தெரியுதுங்களா, அந்த மலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். அதுதான் தீர்த்தமலை. இங்கே பாருங்கள், ஒருத்தங்க என்ன வேகம் போகிறான் பாருங்கள். சும்மா புகை கிளப்பின்னு போகிறான். கல் ஜரிக்கி விட்டு என்ன ஆகிறதுனே தெரில. அவன் விஷயத்துக்கு அமௌண்ட் போயிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். யூடிஎஃப் நம்ம தீர்த்தமலைக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் யூடிஎஃப் பக்கம் வந்துட்டோம் தெரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் சைடு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடு கட் பண்ணாங்கன்னா நம்ம தீர்த்தமலைக்கு உள்ளே போகிற வழியிலே வந்துடும். யூடிஎஃப் இதுக்கு முன்னாடி தீர்த்தமலைக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருப்பீங்க, லவர்ஸோடு வந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்காக வந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க. வந்துருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரைட் சைடு வருதுங்களா, காரு பக்கத்தில் இருக்க அந்த ரைட் சைடு எடுத்துக்குவோம். யூடிஎஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. யூடிஎஃப் நம்ம வரும்போது அந்த பழைய இதாக தான் இருந்துச்சு, ஃபுல்லாக ரெனோவேஷன் பண்ணி இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. புதுசாக கட்டியிருப்பாங்க போல் யூடிஎஃப். எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கி வந்து நான் போன டைமில் அவ்வளோவா க்ரௌட் இல்லை யூடிஎஃப். ஸோ அதனால் நிறைய பீப்புள்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களா அந்த மலை. யூடிஎஃப் சைடில் அந்த தகரம் போட்டு மூடி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த தகரம் போட்டு மூடி வச்சுக்கிறது எல்லாம் பார்த்தா தேர் தான்.
நம்ம தீர்த்தமலை தேர் இழுக்கிறான்னு சொல்லுவாங்களே அந்த தேர் தான் இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேர் தான். யூடியூப் ஸ்ட்ரெயிட்டாக போய் வண்டி ஸ்டாண்டில் போட்டு பைக் ஸ்டாண்டில் போட்டு நம்ம பாட்டுன்னு அப்படியே மேலே 1 by 1 ஸ்டெப்பு ஏற வேண்டியது தான். 1200 ஸ்டெப் இருக்குது யூடிஎஃப். 1 by 1 ஏறணும். இன்னொன்று ட்ராவல் பண்ணி வந்திருக்குமா ஏறமா தொடலாம் சரியான வலிக்கும் யூடிஎஃப். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலான்னு ரொம்ப நாள் ஆசை யூடிஎஃப். ஒரே ஒரு டைம் மலை உச்சிக்கு போனோம், மேலே போயிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு சுத்தமாக கிடைக்கல. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக போவோம். உங்களுக்காக மேலே ஏறி யூடியூப்பில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். யூடியூப் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஸ்டாண்டில் போட்டு நம்ம கிளம்புவோம். யூடிஎஃப் ஒரு வழியாக நம்ம தீர்த்தமலை ரீச் ஆகிட்டோம். தீர்த்தமலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அப்படி அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. யூடிஎஃப் நம்ம தீர்த்தமலைக்கு வந்துட்டோம், தெரியுதுங்களா? பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது யூடிஎஃப். அதான் போகிறோம் நம்ம. பிளாஸ்டிக் பொருட்கள் நெகிழிகள் தடை செய்யும் பணச்சோதனை சாவடி. இங்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருள்லாம் எடுத்துகிட்டு போனால் பிடிச்சிரும். அவருங்க ஜான்சனாகும் ட்ரிப்பிள் வச்சுக்க சரியான மேட்ச்சு. யார் வின் பண்ணாங்கன்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கம்மா. அதான் 70 ரூபா கொடுத்துருக்கேன். 70 ரூபா அப்படியே கொஞ்சம் அப்படியே எடுத்துங்க. பிரித்து எப்படி எடுக்குங்க நீங்கள் தான் எடுத்துக்கங்க. எல்லாம் சொல்லிடுங்க, அதுதான் எல்லாருக்கும் தான் எடுத்துக்கங்க. யூடிஎஃப் நம்மளால் சின்ன உதவி செஞ்சோம். 3 வாட்டர் பாட்டில் வாங்கினோம். 2 பேருக்கு வாட்டர் பாட்டில் 2 பேருக்கு கொடுத்தோம். ஒரு வாட்டர் பாட்டில் வந்து குரங்குக்கு கொடுத்தோம். அதனுடைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்தனால நம்மளால் இதில் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டோம். அதில் அமௌண்ட் ஒரு 70 ரூபா தான் இருந்துச்சு எங்கிட்ட. வண்டி பெட்ரோல் போட்டு வந்தது இருந்தது. ஸோ இந்த 70 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 நம்ம ஸ்டெப்பு மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு 50 ஸ்டெப்பு கூட ஏறல யூடிஎஃப். சரியான வழி எடுத்துக்கிச்சாங்க பாருங்கள். ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 பேர். இங்கே ஒரு ஃபேமிலி பாருங்களேன். யூடிஎஃப் அந்த சைடில் கல் அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, இந்த கல்லை எதுக்கு அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமி மனசார வேண்டிக்கின்னு இந்த கல்லை அடுக்கும்போது நம்ம வீடு கட்டிடுறதுக்காக வேண்டி அடுக்கிறது தான் இது. இது ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க பொறுத்ததுங்களா. ஃபுல்லாக அது வேண்டுதல் தான். எல்லாமே நல்லபடியாக வீடு கட்டி குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறதுக்காக எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. யூடிஎஃப் வழியாக 1200 படிக்கிட்டு முடிச்சுட்டு ஒன்று கொஞ்சம் இருக்கு. அந்த இது கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் தெரியுதுங்களா? கோயில் பக்கம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். இந்த ஸ்டெப்பு மட்டும், இந்த ஸ்டெப்பு ஃப்ரெண்டில் இந்த ஸ்டெப்பு ஏறிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடிஎஃப் கோயிலுக்கு ராஜா கோபுரம் திருப்பணி வேலைகள் நடைபெறுவதால் பக்தர்கள் தயவு செய்து மாற்றுப்பாதையில் செல்லவும். சரியா இருக்கு இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். ஒரு வழியாக மேலே வந்து சிவனை பார்க்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சுற்றி பார்ப்போம், வீடியோ எடுத்துருவோம். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுமேட்டுக்கு நம்ம சாமி பார்க்க போவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹைட் இருக்கு போகிறேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கல்லுங்க மேலே இருக்கிற வானத்தையே தொட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மொத்தம் 5 தீர்த்தம் இருக்குது யூடிஎஃப்ங்க. மொத்தம் 5 தீர்த்தம் ஒரு தீர்த்தமாக போயிட்டு நம்ம தண்ணி தெளிச்சிக்கின்னு வருவோம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தீர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து வருது பாருங்கள். பெரிய தீர்த்தம் வந்துருவோம். மேலே தீர்த்தம் ஒரு தீர்த்தம் வருதுங்களா? மேலே ஒரு தீர்த்தமா, இங்கே ஒரு தீர்த்தம் வரும். இங்கே இருந்தால் இங்கேருந்து ஒரு தீர்த்தம் வரும். எவ்வளோ தேனி இருக்குங்க இந்த தீர்த்தம் வரும்.
இது இங்கே ஒரு தீர்த்தம் ஒன்று தெரியுங்களா, இங்கே கட்டி வச்சுருக்காங்க. மொத்தம் 5 தீர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சபூத ஸ்தலம் பார்த்தீங்களா, இது ஒன்று 5 வகையான தீர்த்தம் வந்து வரும் பார்த்தீங்களா. இங்கேருந்து உள்ளேருந்து வரும். அது இப்படியே வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. யூடியூப் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சிவன் எப்பயும் உங்களை காப்பாற்றுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.